குட்டி லவ்லி செல்லம்ஸ் வெல்கம் சுஸ்வாகத்தம் டு ஜாலியோ ஜாலி ஹிந்தி கிளாஸ். எல்லா கதையிலையும் வில்லன் இருக்காங்க, அப்படிதானே? நம்ம பரத் மிலாப் கதையிலையும் வில்லன் இல்லை, வில்லி இருக்காங்க. யாரவ யாரவ ஆஹா யாரவ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் मध्यमा पाठ्य पुस्तकों दूसरा पत्र दैट इज सेकेंड पेपर भाग 5 दैट इज पार्ट 5 भरत मिलाप पार्ट 5 मंत्रा का षड्यंत्र पाकणुम. एमा ए वीडियो वो तली तली पाकादा है. डोंट स्किप द वीडियो. शुरू करते हैं. लेट्स बिगिन. मंत्रा का षड्यंत्र means मंत्रास कॉन्स्पिरेसी, मंत्राविन सदी. मंत्रा का षड्यंत्र पाठ का सारांश लिखिए. राइट अ समरी ऑफ द लेसन. मंत्रा का षड्यंत्र. कैकेयी दशरथ की छोटी रानी थी. कैकेयी was the younger queen of दशरथा. कैकेयी दशरथरिन इलय रानी. दशरथ अपनी छोटी रानी को बहुत प्यार करते थे. दशरथ வந்து தன்னோட சின்ன ராணியிட்ட ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. दशरथ अपनी छोटी रानी को बहुत प्यार करते थे. दशरथा loved his little queen very much. தசரதன் தன் சிறிய ராணியை மிகவும் விரும்பினான். मंत्रा வில்லி வாரா பாருங்க. मंत्रा कैकेयी की प्यारी दासी थी. मंत्रा was कैकेयी's beloved maid. दासीना maid. मंत्रा कैकेयीन प्रियमान पणिपेन. ठीक है. मंत्रा குபட். குபட்னா அந்த கூணு விழுந்த முதுகு இருக்கும்ல அது. ஆர் குட்டில். குட்டில்னா ரொம்ப வஞ்சக பிடிச்சவங்க. டீக்கே. குபட்னா அந்த வயசாயிடுச்சுன்னா அந்த முதுகில் கூணு விழும்ல அந்த மாதிரி. அப்புறம் குட்டில்னா வஞ்சக நேச்சர் உள்ள கேரக்டர் தான் मंत्रा. मंत्रा कुबड़ और कुटिल स्वभाव की थी. मंत्रा was of hunchback and devious nature. मंत्रा கூன்முதுகு மற்றும் வஞ்சக இயல்பு உடையவள். ठीक है. राज तिलक की तैयारी की बात सुनकर. ராஜ் திலக்னா முடிசுற்று விழாவுக்குள்ள அந்த தயாரினா ஏற்பாடுகளை பற்றி அவ கேட்ட உடனே, சுன்கர்னா கேட்ட உடனே, मंत्रा ईर्ष्या करने लगी. शी फेल्ट जेलस. जेलसा फील பண்ணா. राज तिलक की तैयारी की बात सुनकर मंत्रा ईर्ष्या करने लगी. Hearing about the preparations for the coronation, मंत्रा became jealous. முடிசுட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை கேள்விப்பட்டு मंत्रा போராமை கொண்டாள். वह सीधे அவ ஸ்ட்ரெயிட்டா कैकेयी के पास गई. कैकेयी கிட்ட போறா. और बोली and said, रानी राम राजा बनेगा. राम வந்து ராஜா ஆயிடுவான். तो उसकी माता कौशल्या राजमाता. அப்புறம் அவங்க அம்மா வந்து கௌசல்யா ராஜமாதையா ஆயிடுவாங்க. பனேகினா ஆயிடுவாங்க. और तुम उसकी दासी and நீ அவளோட மேட் ஆயிடுவ, ஸ்லேவ் ஆயிடுவ. तुम्हारा लाडला पुत्र भरत, உன்னோட அன்பான பையன் பரத், ராம் கா குலாம் பனேகா, ராமரோட ஸ்லேவ் ஆயிடுவான். क्या यही तुम चाहती हो? நீ இதுதான் விரும்புறியா அப்படின்னு मंत्रा ரொம்ப கோவமாக कैकेयी கிட்ட போய் சொல்கிறா. ओके. वह सीधे कैकेयी के पास गई और बोली, रानी राम राजा बनेगा तो उसकी माता कौशल्या राजमाता बनेगी और तुम उसकी दासी. तुम्हारा लाडला पुत्र भरत राम का गुलाम बनेगा. क्या यही तुम चाहती हो? She went straight to कैकेयी and said, O queen, if Ram becomes a king, his mother Kaushalya will become Rajmata, and you, her maid,
your beloved son will become the slave of Ram. Is this what you want? அவள் நேராக கைகையிடம் சென்று சொன்னாள், அரசி, ராமன் அரசனானால் அவனுடைய தாய் கௌசல்யா ராஜ்மாத்தே ஆவாள். நீ அவனுடைய வேலைக்காரி ஆகிவிடுவாய். உன்னோட அன்பு மகன் பரத் ராமனின் அடிமையாகி விடுவான். இதுதானா உனக்கு வேண்டும்? கைகை मंत्रा की बात सुनकर கைகை மந்த்ராவோட பேச்சை கேட்ட உடனே பஹலே ஃபஸ்ட்டு குஸ்ஸே மே ஆயி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கோவம் வருது. கைகை मंत्रा की बात सुनकर पहले गुस्से में आई. கைகை first got angry after listening to मंत्रा's words. மந்த்ராவின் பேச்சை கேட்டு கைகைக்கு முதலில் கோபம் வந்தது. லேக்கின் ஆனால் உஸ்கா ஜாது அவளோட அந்த மந்திரம் கைகை பர் சல் கயா, கைகை மேலே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. लेकिन उसका जादू कैकई पर चल गया. बट हर मैजिक वर्कड ऑन கைகை. ஆனால் அவளோட மந்திரம் கைகைக்கு வேலை செய்தது. ஆக்சுவலி கைகை ராமரை தன்னோட சொந்த மகனாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் மந்த்ராவோட பேச்சை கேட்ட உடனே கைகை அப்படியே மாறிடுறாங்க. ஏன்னா கைகைக்கு மந்த்ராவை ரொம்ப பிடிக்கும். है ना? उसने अपने पुत्र को அவள் தன் மகனை युवराज पद दिलाने का பட்டத்து இளவரசனாக்க उपाय पूछा, தீர்வு கேட்கிறார். उसने अपने पुत्र को युवराज पद दिलाने का उपाय पूछा. She asked for a solution to make her son the crown prince. தன் மகனை பட்டத்து இளவரசனாக்க ஒரு தீர்வை கேட்கிறார். मंत्रा ने कहा, मंत्रा सेड, एक बार ஒரு டைம், राजा दशरथ ने राजा दशरथर तुमको 2 वर देने का वादा किया था. உங்களுக்கு 2 வரம் பூன் கொடுக்கறதுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. मंत्रा ने कहा, एक बार राजा दशरथ ने तुमको 2 वर देने का वादा किया था. मंत्रा said, once King Dasratha had promised you 2 boons. மந்திரை சொன்னால், ஒரு முறை தசரத் மன்னன் உனக்கு 2 வரம் தருவதாக வாக்களித்திருந்தார். अब तुम महाराजा से दोनों वर मांगो. Now you ask for both the boons from the महाराजा. இப்பொழுது நீங்கள் மகாராஜாயிடம் 2 வரங்களையும் கேளுங்கள். एक वर से फ्रॉम 1 boon, राम के लिए 14 साल का वनवास. ராமருக்கு 14 ஆண்டுகள் வனவாசம். दूसरे से फ्रॉम द अदर, भरत का राज तिलक. பரதரின் முடிசூட்டு விழாவுக்கு मांगो கேளுங்கள். एक वर से राम के लिए 14 साल का वनवास, दूसरे से भरत का राज तिलक मांगो. From 1 boon, ask for 14 years of exile for Ram, and from the other, ask for the coronation of Bharat. ஒரு வரத்திலிருந்து ராமருக்கு 14 ஆண்டுகள் வனவாசம், மற்றொன்றிலிருந்து பரதரின் முடிசூட்டு விழாவிற்கு கேளுங்கள். கைகை கைகை गंदी साड़ी अழுக்கு புடவை पहन ली वोर. கைகை ने गंदी साड़ी पहन ली. கைகை ஓர டர்ட்டி சாரி. கைகை அழுக்கு புடவை அணிந்திருந்தாள். சாரே ஆபூஷன் ஆல் ஜுவல்லரி உத்தார் தியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. சாரே ஆபூஷன் உத்தார் தியே டுக் ஆஃப் ஆல் த ஜுவல்லரி நகைகள் அனைத்தையும் கலட்டினார். गुस्से में इन एंगर महाराज दशरथ के आने, महाराजा दशरथர் வருவதற்காக की प्रतीक्षा करने लगी, அவங்களுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. गुस्से में महाराज दशरथ के आने की प्रतीक्षा करने लगी. In anger she started waiting for the arrival of महाराज दशरथा. கோபத்தில் தசரத் மகாராஜாவின் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அவ்வளோதான், கதம்.
ओके, नाउ क्वेश्चन आंसर्स गड़ागड़ान पातिरलाम, ठीक है। प्रश्नों के उत्तर दीजिए। आंसर द क्वेश्चंस। मंत्रा कौन थी, वह कैसी थी? हु वाज मंत्रा, व्हाट वाज शी लाइक और हाउ वाज शी? मंत्रा यारू, அவள் எப்படிப்பட்டவள்? मंत्रा कैकेयी की प्यारी दासी थी, वह कुबड़ और कुटिल स्वभाव की थी। मंत्रा was कैकेयी's beloved maid, she was of hunchback and devious nature. मंत्रा कैकेयीயின் பிரியமான பணிப்பெண். मंत्रा கூன்முதுகு மற்றும் வஞ்சக இயல்பு உடையவள், ठीक है। सी द नेक्स्ट वन। मंत्रा ने कैकेयी से क्या वर मांगने के लिए कहा? What boon did मंत्रा ask कैकेयी to ask for? कैकेयीயிடம் मंत्रै என்ன वரம் கேட்க சொன்னாள்? मंत्रा ने कैकेयी से कहा, एक वर से राम के लिए 14 साल का वनवास और दूसरे वर से भरत का राज तिलक मांगो। मंत्रा said to कैकेयी, ask for 14 years of exile for Ram from one boon and the coronation of Bharat from the அதர் பூன். மந்த்ரை கைகேயிடம் சொன்னால், ஒரு வரத்திலிருந்து ராமருக்கு 14 ஆண்டுகள் வனவாசமும் மற்றொரு வரத்திலிருந்து பரதரின் முடிசூட்டு விழாவும் கேளுங்கள், ठीक है, समझा? ஒரு குட்டி ரீகேப். தசரத் மகாராஜாவோட செல்ல சின்ன ராணி தான் கைகேயி. தசரதருக்கு கைகேயினா ரொம்ப பிடிக்கும். மந்த்ரா அதாங்க நம்ம வில்லி, கைகையோட அன்பான வேலைக்காரி. யூ நோ ஒன் திங், கைகை மந்த்ராவை அவங்க பிறந்த வீட்டில் இருந்து தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதனால தான் கைகைக்கு மந்த்ராவை ரொம்ப பிடிக்கும். மந்த்ரா ஒரு கூணு முதுகு உள்ளவ அண்ட் அவளோட நேச்சர் எப்படி தெரியுமா? ரொம்ப வஞ்சக பிடிச்சவ, ஒரு பேட் லேடி. வில்லினா அப்படி தானே இருப்பாங்க, ஹேனா? ராமரோட முடிசுட்டு விழாவுக்கான ஏற்பாடுகளை பற்றி கேட்ட உடனே மந்த்ரா ரொம்ப ஜலஸாக ஃபீல் பண்ணுறாங்க. நேராக கைகிட்ட போய் சொல்கிறா, ஏய் ராணி, ராமர் ராஜா ஆயிட்டான்னா அவங்க அம்மா கௌசல்யா ராஜ்மாத்தே ஆயிடுவாங்க. அப்புறம் நீ வேலைக்காரி ஆயிடுவே. உன்னோட அன்பான மகன் ராமனோட வேலைக்காரன் ஆயிடுவான். இதுதான் உனக்கு வேணுமா? இது எல்லாம் கேட்ட உடனே கைகைக்கு முதல்ல மந்த்ரா மேலே ரொம்ப கோபம் வந்தது. ஆக்சுவலி கைகை ராமரை தன்னோட சொந்த மகனாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் மந்த்ராவோட அந்த பேச்சை கேட்ட அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மந்த்ராட்ட ஐடியா கேட்குறாங்க. மந்த்ரா சொல்கிறா, மகாராஜா தசரதர் ஒரு டைம் உனக்கு 2 வரம் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 வரமும் இப்போ கேளு. ஒரு வரத்திலிருந்து ராமருக்கு 14 இயர்ஸ் வனவாசமும் இன்னொரு வரத்திலிருந்து பரதனுக்கு முடிசுட்டு விழாவும் கேளு. கைகைக்கு இது சரின்னு பட்டது. வேகமா போய் ஒரு அழுக்கு சாரி கட்டிட்டு ஜுவல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கோபமா தசரத் மகாராஜா வருவதற்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் மந்த்ரா ஒரு சரியான வில்லி. ஓகே குட்டீஸ், மந்த்ரா का षड्यंत्र நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? பரத் மிலா जारी रहेगा, தொடரும், will be continued. फिर मिलते हैं. Bye to all my कुटी कुटी lovely chellams. Take care.